அட அநியாயம் எங்க இல்ல தம்பி. பணம் கொடுத்தா பாராட்டுற பத்திரிக்கைக்காரன் இல்லையா, நம்ம ஜாதிக்காரன் சொல்லி விட்டுற எடிட்டர் இல்லையா, அவனுக்கு பிடிச்சா லீடர் இல்லைன்னா ஜோக்கர்னு சொல்ற பத்திரிக்கை ஓனர்ஸ் இல்லையா, ஏன்னு கேட்டா இது பத்திரிக்கை தர்மம்னு வானுங்க. நான் செய்யறது அரசியல் தர்மங்கன்னு. சிச்சி, இதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. நான் வெரி சின்சியர், என்னை பத்தி எழுதிதான் திருவேன்னா சொல்றது செய். அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 100 கோடி கொள்ளையடிச்சான், அந்த உள்துறை அமைச்சர் 200 கோடி கொள்ளையடிச்சான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்தை எல்லாம் மெகா சீரியலா எடுத்து நீ டெலிகாஸ்ட் பண்ணு. ஆனா ராஜா என் வழியில குறுக்க வராதரா. இது பிளாங்க் செக், எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. வேண்டாம்னா விட்டுடு. நடு ரோட்ல நாய் அசிங்கம் பண்ணுதுன்னு வச்சுக்க, நீ என்ன செய்வ? மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போயிடுவே. இல்ல, நீ என்னையும் அதே மாதிரி நினைச்சுக்க. இது கையில் காலுன்னு டைலாக் பேசுறவன் நான் இல்லை. ஸ்ட்ரைட்டா உன் அடிமை உன் காலை பிடிச்சி கேட்குற அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துரு ராஜா. இந்தாங்க சார். என்ன சொல்ற தம்பி? காஃபி எடுத்துக்கோங்க. அப்படின்னு அந்த ஃபைலு முதல்ல குடிங்க. இப்போ சொல்லு தம்பி. நான் மரியாதை தெரிஞ்சவன். வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போடா பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. வந்தீங்க, காஃபி குடிச்சிங்க, போங்க. காலை பிடிச்சாலும் என் வழிக்கு வரல. நீயும் என்ன மாதிரி பிடிவாதக்காரன் தான். ஐ லைக் இட். நீ மாறணும் தம்பி. கொத்த மாத்தி காட்டுறேன். வரேன் தம்பி.